பேசிய எங்களுடைய கல்வி தந்தை என்று அழைத்து நன்றி. என்னுடைய பெயர் நேரப்பன். நான் எனது சொந்த பொருளாதார ஊராட்சி மன்ற தலைவராக கடந்த 10 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன். எனது தந்தையாரும் 2 முறை ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார். தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவராகவோ ஒன்றிய பொறுப்பாளராக வர வேண்டும் என்பதற்காக சில நிகழ்ச்சிகள் இன்று இருந்ததால் எனது குடும்பத்தை அழைத்து வர முடியவில்லை. அனைவருக்கும் நன்றி. Keep your self-discipline and moral values so that you can be a model to your children, and God bless you all and be with you. Thank you. ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். இந்த சந்தோஷம் மாணவர்களை விட ஆசிரியர்களுக்கு தான் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது இந்த குழந்தை என்னுடைய குழந்தை, இது என்னுடைய குழந்தை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனா இங்க 180 பிள்ளைங்க என் பிள்ளைங்க சொல்லக்கூடிய சந்தோஷம் ஒரு ஆசிரியருக்கு வருவாங்க. அதே மாதிரி கணேஷ்குமார் வந்து போன் பண்ணி இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துகிறோம், நீங்க வரணும்னு சொன்னாரு. அப்பதான் எனக்கு தெரியும் நான் இந்த பாலினியை விட்டு வெளியில போய் 25 வருடங்கள் ஆகிவிட்டதோ அப்படின்னு. ஏன்னா காதல் போகக்கூடிய வேலையில இதெல்லாம் வந்து மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு பல பேர் நல்ல உயர்ந்த நிலைமையில் இருக்கக்கூடிய மாணவர்களை எல்லாம் பார்க்கிறோம். இதுதான் சந்தோஷம். ஆசிரியர்களுக்கு வரதான் ஒரு ஏணி படி மாதிரி. ஏணி போறவங்க வேகமா மேல போயிடுவாங்க, ஏணியாக தான் இருக்கும். அதே போல இதை பார்க்கும்போது எவ்வளவு மாணவர்கள் நம்ம மூலமாக நாம ஏதோ ஒரு வகையில இந்த பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு செஞ்சிருக்கோம். யாரும் செஞ்சிருக்கோம், அடிச்சிருக்கோம், வரடி விட்டுருக்கோம். எல்லாமே வந்து நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எந்த விதமான சுயநலத்தினால வேலை செய்யக்கூடியவர்கள் தான் உண்மையான ஆசிரியர். அந்த காலகட்டம்லாம் மிக சந்தோஷமான நாட்கள். நான் சென்னையிலே வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன், ஆசிரியராக இருக்கிறேன். இதே போல முன்பு ஒரு நிகழ்ச்சி நடந்த போது என்னால் வர முடியவில்லை. அதனால் இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசைகள் வந்தது. இங்க இருக்க மாணவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், இன்னைக்கு நிறைய பேர் கூட இருக்கிறவங்கலாம் உயர்ந்த நிலையில நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஆனால் வராதவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கையில் இன்னும் முன்னேற முடியாத ஒரு காரணத்தில் இருப்பாங்க. நீங்க அவங்கள தேடி கொடுக்கணும். நீங்க உங்க கூட ஒரே இடத்துல உட்கார்ந்து சாப்பிட்டு விளையாடு, ஒரே கிளாஸ்ல விளையாட்டோட ஆட்டம் போட்டு எல்லாம் பண்ண ஒரு பிள்ளைங்க இன்னைக்கு வெளியில வர முடியாத சூழ்நிலையில, வாழ்க்கையில மேல வர முடியாத சூழ்நிலையில சில பேர் இருப்பாங்க. அவங்களை கண்டுபிடித்து அவங்கள உங்க கூட எடுத்துட்டு வரதான் உங்களுடைய வேலை. ஏன்னா நீங்க அந்த தகுதி உங்கள்கிட்ட இருக்கு, அந்த தகுதியில் இருக்கீங்க. ஒவ்வொருத்தருமே ஒரு 4 பேருக்காவது வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க. அப்போ உங்களோட ஒரு பையன் சாப்பாடு கூட வழி இல்லாம குடும்பத்தை மேல கொண்டு விட முடியாம கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களை கண்டுபிடித்து அவங்களை கொண்டு வாங்க. அதுதான் உண்மையான சந்தோஷம். இந்த சந்தோஷம் என்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கணும். குடும்பத்தோட குடும்பமா எல்லாரும் ஒரே குடும்பமா வாங்க. அப்பதான் காலைக்கு வச்சுங்க. எப்பொழுது வேணுமானாலும் உங்களுடைய தொழிலை காணிக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கைக்காக இருக்கலாம். எல்லா வகையிலும் இவர்கள்
மிக மிக சந்தோஷமான நாட்களாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். இது போன்ற நிகழ்ச்சி மறுபடியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு மட்டும் ஒரு கேட்டுக்கொள்ள கிடையாது, எனக்கு ஒரு கேட்டுக்கொள்ள கிடையாது. நம்மளுடைய ஒவ்வொரு ஆசிரியர்கள் மறுபடியும் சந்தித்ததுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு வாய்ப்பாக தான் நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். ஒரு 25 வருடங்களுக்கு மாணவர்கள் நீங்கள் பல்வேறு நிலைகளிலிருந்து இந்த இடத்தில் வந்து சந்திக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பழைய நினைவுகளை மீண்டும் கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளது. எந்த பணியில் இருந்தாலும் இந்த ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடிய ஒரு திருப்தி எந்த ஒரு வேலையும் இருக்காது. ஏனென்றால் நாங்கள் ஆசிரியராக இருந்ததால்தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சியில் மீண்டும் எங்களை அழைத்திருக்கிறீர்கள். வேற எந்த ஒரு பணியில் இருந்தாலும் இந்த மாதிரியான வாய்ப்புகளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இது இந்த பாட்டியில் பயின்ற இது போன்ற நிகழ்ச்சியில் 3வது நிகழ்ச்சியாக இது நடந்து கொண்டிருக்கிறது. 3 நிகழ்ச்சிகளுமே நான் தவறாமல் நடந்து கொண்டிருக்கிறேன். என்னால் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். எனக்கு தகவல் கிடைத்தவுடனே என்னுடைய ஆசிரியர்கள் நண்பர்களுக்கு நானும் தகவல் சொல்வேன். காலையில் கூட சில ஆசிரியர்களுக்கு ஃபோன் பண்ணி மறந்திருந்தால் கூட வர சொல்லி நானும் அழைக்கின்றேன். நானும் 1992 இந்த பாட்டி நிகழ்ச்சி வெளியே சென்றிருக்கோம். பல்வேறு துறைகளில் நான் பணியாற்றினேன். இருந்தாலும் கூட இந்த ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு எனக்கு மறுபடியும் இந்த ஆசிரியர்களே என்னை கொண்டு வந்து சேர்ந்திருக்கிறது. 2008 நான் கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல சீனியர் இன்ஸ்பெக்டராக பணியாற்றிருந்தேன். இருந்தாலும் எனக்கு அந்த துறையில் அவ்வளோ ஒரு ஈடுபாடு இல்லை. ஏன்னா ஒரு 8 வருஷம் இந்த ஆசிரியர் தொழில் இருந்துட்டு போனதால டிபார்ட்மெண்ட் வேலையில ஈர்ப்பு இல்லை. நான் திரும்பி மறுபடியும் 2008 இந்த ஆசிரியர் தொழிலுக்கு மீண்டும் வந்திருந்தேன். தற்பொழுது இப்பொழுது காரியத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வேதியியல் பிரிவில் நான் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சந்தோஷமான உள்ளது. இறந்ததை மீண்டும் நான் அடைந்ததுதான் இந்த ஆசிரியர் தொழிலுக்கு நான் மறுபடியும் வந்தது. நிச்சயமாக ஒரு நிம்மதியான ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேற எந்த தொழிலுமே கிடையாது, எந்த டிபார்ட்மெண்ட்டும் கிடையாது. பணம் பண்ணால் 10 வருஷத்துக்கான ஆனால் அந்த வேலை திருப்பி இந்த ஆசிரியர் தொழில் ஒன்றுதான். காரணம் என்னவென்றால் உங்களை போன்ற மாணவர்களை உருவாக்குவது எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடு, எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சமூக அக்கறை என்னைக்குமே உண்டு. நன்றி. இந்த வாய்ப்பு அளித்தவருக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். பார்க்கிறது நான் வேலை சந்தோஷமா நிகழ்ச்சிக்கு வரலையே போய் இங்கே எப்படி நான் வேலை செய்யறதோ இதே மாதிரிதான் இன்னமும் கிட்டத்தட்ட இங்கிருந்து போன தடுப்பட்டி கிட்டத்தட்ட 500 பொறியாளர்கள் உருவாக்கியிருக்கிறேன். நான் பெரிய மாணவர்கள் கிட்டத்தட்ட 10 மருத்துவர்கள் என்னுடைய மோட்டிவேஷன்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் நான் உதவி செய்திருக்கிறேன். தேசிய வேலை செய்கிற பள்ளிக்கூடத்தில் அதே அவருடைய தலைமை ஆசிரியராக உங்களுடைய ஆசிரியர் முன்னாள் மாணவர்கள் அரசுக்கோட்டை தொழில்நுட்ப
வந்து செய்யக்கூடிய உதவிகள் என்றால் இல்லாத ஏழை மாணவர்கள் யாராவது எல்லாரும் செலக்ட் பண்ணி நம்ம அனுமதி சார்ந்தோம் அதே போன்ற மாநிலத்தில் படிப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் மீண்டும் ஒரு கருத்து இதெல்லாம் சந்திப்போம் கூறி வாய்ப்பு